வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு மருத்துவத்தை பத்தி, அதாவது ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையில, அதாவது மருத்துவத்துறைங்கிறது கல்வித்துறையில ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்ன போராட்டம் அப்படின்னா, போட்டித் தேர்வுலாம் வச்சுர்றாங்கடா. மாணவர் படிச்சு அந்த போட்டித் தேர்வுல வெற்றி அடைய முடியல. வெற்றி அடைஞ்சாலும் அந்த வாய்ப்புல ஏதோ ஒரு காரணத்தினால அது பாதிக்கப்பட்டுறாங்க. அதை கொண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மாணவர்கள். அதை பத்தி கலந்துரையாடல் பண்ண போறோம். நம்ம மேடம் வந்திருக்காங்க. அவங்களும் அறிமுகப்படுத்திக்குவாங்க. என் பேர் சையத், எம்ஏ முடிச்சிருக்கேன். மேடம் உங்களை நீங்க அறிமுகப்படுத்துங்க. ஹசினா பேகம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். வணக்கம். அனைவருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோகள் அடுத்தடுத்து உனக்கு ரீச் ஆகும். நல்ல விஷயங்கள் நீங்க வீடியோ பார்த்து கண்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னைக்கு மேடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆமா. அது எல்லா மாணவ மத்தியிலையும் ஒரு அதிர்ச்சி தான் பார்க்கப்படுகிறது. என்னன்னா, இப்ப இந்த ஒருத்தர் அதாவது நம்ம ஒருத்தர் அந்த போராட்டத்துல ஆரம்பத்துல ஒரு பேர் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோனம் வாங்சுக்னு ஒருத்தர் போராட்டம் பண்ணாரு. அவர் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லி அவங்க உள்ள ஆதரவு கொடுத்து அப்படியே தொடர்ந்து ஒரு 4 நாளா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 4ஆவது நாள். அதை பத்தி உங்களுடைய கருத்துலாம் என்ன மேடம்? இது போராட்டம் பண்ற அளவுக்கு போக காரணம் என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுதான். அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன பிறகு அதோட நிப்பாட்டி இருக்கலாம். இனிமே இதுக்கு உத்தரவாதம் இல்லை, இந்த அளவுக்கு லீக் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வு வேணான்னு சொல்லி ரத்து பண்ணி வேற இதுலயாவது அந்த பிள்ளைங்களை மருத்துவத்துறை, அதாவது காலேஜஸ் அதிகப்படுத்தி டீச்சர்ஸை உள்ள போட்டு அந்த மருத்துவத்துறைக்கான அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது இவ்வளவு ஹார்டா இவ்வளவு தூரத்துக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்னன்னா முக்கியமான இன்னொரு காரணத்தை புரிஞ்சுக்கணும். அதான் நீட் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, நீட் எக்ஸாம் வச்சுன்னா 12th நல்ல மார்க் எடுத்துறாங்க. அதாவது 1150 எடுத்துறாங்க. அவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம்ல ஏதோ ஒரு காரணத்துல படிக்க முடியாம போயிடலாம், இல்ல ஏதோ ஒரு காரணத்துல தவற விட்டுறலாம். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பசங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுது. அப்ப நல்லா படிச்சு இத்தனை வருஷம் 12 வருஷம் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12th வரைக்கும் நல்லா படிச்சு இதுல மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய மனசு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும். அப்படிதான் நிறைய பேர் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20-30 மாணவர்கள் இறந்துறாங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுமே இதை ஸ்டாப் பண்ணிருக்கணும். மறுபடியும் உங்க கொஸ்டின் பேப்பரை அரேஞ்ச் பண்ணி ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போய் ராணுவ வீரர்கள் உதவியோட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கும் போதுதான் இந்த போராட்டம் அவசியமே இல்ல மேடம். அந்த ராணுவ அந்த அளவு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நிப்பாட்டிக்கலாம். நல்ல அதாவது மாணவர்களுக்கு சீனியாரிட்டி, அதாவது என்னன்னா அந்த மாணவனோட தரத்தை பொறுத்து ஒரு வேக்கன்ட் கொடுத்தாங்கன்னா அந்த மாணவர் என்ன செய்வாங்க, அழகா போய் இலவசமா அந்த கல்வி படிக்க போறாங்க. மருத்துவத்துல ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்த போகுது. அவங்களும் என்ன செய்ய போறாங்க, அந்த மாணவர்களும் மருத்துவர் ஆயிட்டாங்கன்னா அவங்களும் என்ன செய்வாங்க, சேவை செய்ய மனப்பான்மை வந்துவாங்க. இப்ப என்னன்னா இந்த நீங்க நீட் வச்சிருக்க ஒரு இதுல கூட பாத்தீங்கன்னா அதுலயுமே பாத்தீங்கன்னா ஊழல் இருக்குன்னு சொல்றாங்க, அதுலயே கரப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குனாலதான் இந்த மாணவர்கள் அதிகமான ஒரு மாணவர் திரண்டு நீ போராட்டம் பண்ணிருக்காங்க. அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த நீட்ல இருக்கு, சர்டிபிகேட் டெஸ்ட் இருக்கு, அதே மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. இப்படி இருக்க எக்ஸாம்ஸோட ஷெட்யூலுக்கும் பரபரப்பான ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க. பரபரப்பாவே இருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பரபரப்பாவே இருங்க அப்படிங்கிற மாதிரியே படிக்கின்ற மாணவர்களை அப்படியே நகர்த்தி கொண்டு போறாங்க. இத்தனை எக்ஸாம் எதுக்கு? அவனா பொலிட்டீஷியன்ஸ்ல எந்த எக்ஸாம்ஸும் இல்ல. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸாம் இல்லாம போயிட்டு இருக்கு. பொலிட்டீஷியன்ஸோடைய பிரதமர் ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் வைக்கணும். ஆமா, வச்சா நல்லா இருக்கும். எம்எல்ஏக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும். ஆமா, இவங்க என்ன செய்யணும், ஓட்டுன்ற முறையில தேர்ந்தெடுக்கிறாங்க. கவுன்சிலருக்கும் வைக்கணும். அதாவது அடிப்படையில இருந்து மேல் அதிகாரி வரைக்குமே இருக்கிறவங்க, அதாவது பாலிடிக்ஸ்ல அரசாங்கத்துல வந்துடுறாங்க. இல்ல, பொலிட்டீஷியன்ஸோட அடிப்படை எப்படி பொலிட்டீஷியன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன போட்டிருக்காங்கன்னா, உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கணும். அவங்க எஃப்ஐஆர் எதுவும் பதிவா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. வயசு 25 வயசுக்கு மேற்பட்டவரா இருக்கணும்னு சொல்லி இந்த விதத்துலதான் வச்சிருக்காங்க. தவிர அவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் கொடுங்க மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். இன்னொன்னு கூட முக்கியமான விஷயம் பண்ணலாம்.
இப்ப வந்து ஒரு ஒருத்தர் வந்து நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். ஒரு பிரதமரா இருந்தாலும் சரி, ஒரு முதலமைச்சர் இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும், எம்பியா இருந்தாலும் யாரும் தேர்ந்தெடுப்போம். அந்த முறையும் கூடயும் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ஷன் வாங்கணும்னா ரேகை வைக்க சொல்றாங்க. ரேஷன் ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு பெர்சன் அதாவது ஒண்ணுமே இல்ல. ஒரு ஜாமான் வாங்கணும்னா அது வந்து ரேகை வைக்கணும். அது மாரி இப்ப எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் ரேகை வச்சு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப எலெக்ஷன்லயே வைக்கலாமே! வச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா இப்ப யாரும் எதுவும் மாத்த முடியாது, வைக்க முடியாது. கண்டிப்பா என்ன செய்யணும், யார நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்களோ, அவங்கள வந்து கண்டிப்பா ஓட்டு விழுக போகுது. அவங்க தான் வரப்போறாங்க. இப்ப அந்த மாரிலாம் கூட கொண்டு வரலாமே! அப்படிங்கிறது பயோமெட்ரிக் இது கொண்டு வரலாம். கொண்டு வரலாம். இப்படிலாம் நீங்க வந்து செய்யலாம், வைக்கலாம். அரசியல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் கொண்டு அரசியல்ல வரலாம். வந்து அவ்வளவு கஷ்டம் இல்லாம ஈஸி ஆக்கிட்டு எங்களெல்லாம் படிங்க படிங்க தேர்வு எழுதுங்க படிங்க படிங்க தேர்வு எழுதுங்கன்னு சொல்லி எங்களை பிஸி ஆக்கி விட்டுட்டு நீங்க என்னதான் பண்றீங்க தெரியல. மோடிஜியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே 4 நாள் போராட்டம் நடந்திருக்கு. அவர் கூட ஒரு ரீப்ளே கூட பண்ணல. என்ன பண்ணணும்னு. ஆனா, ஒரு போலீஸ்காரருக்கு ஒரு அதிகப்படியான என்ன சொல்றது? அவங்களுக்கு அதிகப்படியான அதிகாரம் அதிகாரத்த குடுத்து, மாணவர்கள அடக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது அது ரொம்ப நடக்காது. ஒரு தவறான ஒரு விஷயம் நான் ஆமா, நினைக்கிறேன். ஏன்னா, நடக்காது. இன்னைக்கு காலகட்டம் பார்த்தீங்கன்னா, நம்மோட ஜனநாயக நாட்டுல ஜனநாயகத்த நம்ம கேட்கக்கூடிய நம்மோட உரிமை அது. அது யாராலும் பறிக்க முடியாது. அதே பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே ஒரு துறை மேக்ஸிமம் 2 துறை இல்ல. எல்லா துறையிலயும், எல்லா விதத்திலயும் வந்து எக்ஸாம், எக்ஸாம், எக்ஸாம்னு வைக்கிறாங்க. தகுதி தேர்வு, போட்டித் தேர்வு, சான்றிதழ் தேர்வு, இப்படி ஒரு ஒரு தேர்வா வச்சு எங்கள பிஸி இல்ல ஆக்கிட்டு அந்த தேர்வு வைக்கிறதுல என்னன்னா, அந்த மணி கலெக்ஷன் பண்றாங்க. ஆ, அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ம். ஒருத்தர் வந்து ரூ. 300 பே பண்ணி ஒரு அட்மிஷன் பண்றாரு அப்படின்னா, அது மாதிரி லட்சம் பேர், கோடி பேர் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது பாருங்க. என்டிஏ எவ்வளவு சம்பாதிக்குது, டிஆர்பி எவ்வளவு சம்பாதிக்குது, டிஎன்பிசில எவ்வளவு டிஎன்பிஎஸ்சி. சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் அதுலயும் சம்பாதிச்சுட்டு, மேற்கொண்டு மறைமுகமான ஒரு போஸ்டிங் போட்டு, என்ன செஞ்சாங்க கரப்ஷன பாத்துடுறாங்க. அதுலயும் அவங்க அடிச்சிடுறாங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எதுலயுமே வைக்கிறீங்க? வெளிப்படைத்தன்மை இல்ல. படிச்சவருக்கு மதிப்பு கிடையாது. படிக்கிறவங்களுக்கு யாருக்கும் மதிப்பு இல்ல. அப்படின்ற காலகட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு ஒரு வகுப்புலயும் கஷ்டப்பட்டு அவனுக்குன்னு ஒரு பெர்சனாலிட்டி இருக்கும். தெரியும். அவங்க கூட படிச்சவங்களுக்கு தெரியும். படிச்சவங்க எப்படி கஷ்டப்பட்டு படிச்சு வர்றாங்கன்னு தெரியும். அ திடீர்னு பார்த்தா ஒவ்வொருத்தங்க வந்து அரசு பணியில இருக்காங்க. டிஎன்பிசில பாஸுங்கிறாங்க, டிஆர்பில பாஸுங்கிறாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பில உள்ளவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறவங்களே கிடையாது. கிடையாது. திடீர்னு பார்த்தா போஸ்டிங்ல போய் போஸ்டிங். உட்கார்ந்துருக்காங்க. அது என்னன்னா என்னன்னு மேடம், கேட்டா ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டோம், வாங்கணுங்கிறாங்க. 10th மார்க் ரொம்ப கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கு. பிளஸ் 2 கம்மியா இருப்பாங்க. ஆனா டிவிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டா நாங்க உள்ள போயிட்டோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. கட் ஆஃப் அதாவது அவ்ளோ ஒரு வச்சிருக்கேங்கிறாங்க. டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து அரியர் நிறைய வச்சிருக்காரு. அவர் என்ன செய்றாரு, ஒரு காலகட்டத்துல கொரோனா பாஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன அது ஆகுறாரு, திடீர்னு படிப்பாளி ஆயிடுறாங்க. அது எப்படின்னு இல்ல தெரியல. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த எக்ஸாம் எழுத இந்த எக்ஸாம் எழுத பார்த்தா பாஸ் ஆயிட்டேன். நான் சிவில்ல ஒர்க் பண்றேன் அப்படின்றாங்க. கேட்டா இதெல்லாம் லக்ல வந்துச்சுங்கிறாங்க. இதெல்லாம் புரியல. வந்து எப்படி உங்களுக்கு நடக்குது? லக் இருக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் என்ன லக்குன்னு புரியல. இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. நீங்களும் வந்து இப்போ ஒரு ஒரு ஆசிரியர் தான் பட்டதாரி. வேலையில்லா ஆசிரியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஆமா, பிஎட் முடிச்சிருக்கீங்க. ஆமா. அப்போ உங்கள மாரி வந்து ஒரு நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. அதே மாரி நம்ம சிலபஸ் மத்தவங்கலாம் ஓரியன்டடா கொஸ்டினே கேட்கறது இல்ல சார். இப்ப டிஎன்பிஎஸ்சி போனோம்னா, ஒரு ஒரு வருஷமும் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்பியர் ஆயிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா. ஒரு ஒரு தடவையும் டிஎன்பிஎஸ்சி கடின கேள்விகளாவே போயிட்டு இருக்கு. சிலபஸ தாண்டி நெறைய கேள்விகள வந்து கேட்கறாங்க இல்ல சார். மேடம் அதோட இன்னும் நேரம் பத்தல. இல்ல மேடம் இத அது தயார் பண்றாங்க பாருங்க. அவங்க 3 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களால எழுத முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. மேடம் அவங்க இப்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள யோசிச்சு, யோசிச்சு பதில் சொல்றதுக்கு 3 மணி நேரம் பத்தாது. இல்ல மேடம் இப்போ வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் மேடம். ம். அந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு தகுதி தேர்வு வச்சிருக்காங்க. அதான் ஆமா. யுபிஎஸ்சின்னு வச்சிருக்காங்க. அதுல வந்து இப்ப இடையில வந்துட்டு ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி இப்ப ரீசென்ட்டா நடந்த அந்த எக்ஸாம் தான். அந்த பசங்க தூர தூரமா சென்டர போட்டு, அவங்க அந்த பசங்க போய் ரீச் ஆக முடியல. பஸ் வசதி மன இல்ல, எதுவுமே இல்ல. உளைச்சலுக்கு ஆளாக்குறது. போய் அங்க போய் கடைசியில போறதா முடிஞ்சுங்க. அப்ப நீட் எக்ஸாம் நெறைய பேத்துக்கு அப்படி நடந்திருக்கு. நீட்லயே நெறைய பேருக்கு நடந்திருக்கு. நீட்லயே வந்து லீக்கேஜ், கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி லீக்கேஜ். அதான் பண்றாங்க. ஆமா. தூர தூரமா போட்டுறது. எங்களுடைய அப்புறம் எதுக்கு எங்களுடைய முகவரிய கேட்கிறீங்க நீங்க? முகவரி முகவரிய உள்ள வைக்க சொல்றீங்க. பின்கோட பாத்துக்கிறீங்க. பாத்துட்டு எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல தூக்கி போட்டுறீங்க. போட்டுறீங்க. அவன் எப்படி போய் ரீச் ஆகி போய் அந்த எக்ஸாம் எழுத உள்ள சென்டர் போகும்போது, "எப்பா டைம் முடிஞ்சுச்சு நீங்க வெளிய போங்க." அந்த மனவேதனையோட அந்த பேரண்ட்டும் ஒருத்தர்லாம் அந்த நீட் எக்ஸாம்லாம் அப்படி நடந்து, பேரண்ட் போய் போலீஸ்காரர் கால்ல விழுகுறாரு. "எப்படியாவது புள்ளைய உள்ள அனுப்பிச்சுருங்க." "முடியாது சார்" அப்படின்ட்டாங்க. அப்ப எவ்வளவு வேதனை பாருங்க. இப்ப இதெல்லாமே வந்து இதெல்லாம் சரி பண்ணணும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, மாணவர்களை எழுத விடாம பண்ணணும். மேக்ஸிமம் மாணவர குறைக்கணும். எப்படிலாம் ஃபில்டர் பண்ணணுமோ அப்பலாம் ஃபில்டர் பண்றாங்க. பண்றீங்க. பண்ணிட்டு கடைசியில கரப்ஷன்ல வேலைய முடிச்சு போயிடுறாங்க. இதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் நான். இப்ப பார்த்தா 4 நாளா போராட்டம் நடந்துட்டு இருக்கு.
இந்த போராட்டம் வெற்றி அடையணும்னு சொல்லி நாங்களும் வந்து சப்போர்ட் பண்றோம். எங்க சார்பாகவும் நாங்க சப்போர்ட். இப்ப என்னன்னா 3 கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது யார் சார் வச்சிருக்காங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து வச்சிருக்காங்க. ஆ. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோரிக்கை ம். தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் சரிங்களா, அவர் வந்து பதவி விலகணும். சரி. 2வது பாத்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இழந்திருக்காங்க. அந்த அவங்க வாழ்க்கையை இழந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி மாணவ இந்த நீட் பேப்பர் சூசைட் லீக்கேஜ் பண்ணிட்டாங்கல்ல சார்? ஆமா அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். அந்த மாணவர்களுக்கு வந்து நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இழப்பீடா? இழப்பீடு கொடுக்கணும். 3வது என்ன அவங்க அப்படின்னா குடும்பங்களுக்கு. குடும்பங்களுக்கு கொடுக்கணும். 3வது என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் அது வந்து நீங்க எடுத்தே ஆகணும். நீட் எக்ஸாம் மட்டும் கண்டிப்பா எடுக்கணும்னு நீங்க சொல்லியிருக்காங்க ஆமா. சார். என்ன பொறுத்த மட்டும் எல்லா தகுதி போட்டித் தேர்வையும் எடுத்துருங்க. எடுத்துக்கணும். தேவையே இல்ல. நீங்க எதுக்கு வேலை போட்டி கொடுத்தாலும் போட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எங்களோட சார்பா வந்து வேண்டுகோள் நாங்க சொல்றோம். படிச்சு எங்களுக்கு வேலை கிடைக்கல. படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கல. இனி நம்ம எல்லாத்தருமே வச்சிருக்கோம். ஆனா வேலை இல்ல. காரணம் இனி போட்டித் தேர்வு, அந்த தேர்வு, இந்த தேர்வு எல்லாம் வரிசைப்படுத்தி நீங்க வச்சு போட்டித் தேர்வு நடத்துறவங்க வந்து வெளிப்படைத்தன்மையோட நடத்தினா பரவாயில்ல. பரவாயில்ல. நீங்க காசை வாங்கிட்டுல வேலை போடுறீங்க. காசு வாங்கிட்டு ஆமா, அப்படி தகுதி நடந்ததுனால தேர்வு தானே டெல்லியில கொடுக்குறீங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இல்லன்னு யாரால சொல்ல முடியும்? முடியாது. இல்ல ஒரு அது ஒரு ஒரு பானை இல்ல சோத்துக்கு மேடம். ஒரு சோறு பதம் தான். இல்ல அது நடந்ததுக்கு இப்ப நம்ம டிரைவரும் எல்லாரும் பார்த்திருக்கோம். நீட் எக்ஸாம்ல பேப்பர் லீக்னா எப்படி இந்த கரப்ஷன் நடந்தாலும் லீக் ஆச்சு. ஆமா. இது லீக் ஆயிருக்காதுல்ல. அப்ப இது எல்லாமே எல்லா தெருவிலும் நடக்குது. தயவு செய்து எங்களுடைய வந்து கோரிக்கையா கூட நீங்க எடுத்துங்க. அந்த எந்த ஒரு போட்டி தேர்வும் வேண்டாம். எந்த தரத்து அவங்க அதே மாதிரி தகுதி தேர்ந்த NTA ன்னு சொல்றாங்கல்ல சார். ஆமா. யுஜிசி நெட். யுஜிசி நெட் நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. ஏஜென்சி ஏஜென்சி மூலமா தான் இதை நடத்துறாங்க. நடத்துறாங்க. அந்த ஏஜென்ட் எல்லாம் என்ன செய்றாங்க, வெளியில லீக் அவுட் பண்ணி விட்டு கொஸ்டின் லீக் அவுட் பண்ணிட்டு அவங்க சம்பளம் வாங்கிட்டு அவங்க வேலையை முடிச்சு போயிடுறாங்க. ஆனா கடைசியில பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா மாணவர்கள் மட்டும்தான். தொடக்கத்துல தெரிய மாட்டேங்குது. ஒரு போட்டித் தேர்வு வரும்போது தொடக்கத்துல வந்து வெற்றி பெறவங்க வெற்றி பெற்று போயிடுறாங்க. நியாயமா கரெக்டா வெற்றி பெற்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் அவுட் இப்படின்னு போகும்போது உஷாராயிடுறாங்க. ஓ இந்த எக்ஸாமா, இது ரொம்ப வேல்யூ ஆனது, இதை எப்படி இது பண்ணணுமோ பண்ணிடலாம்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. நமக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா மேடம். இப்ப நீங்க ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட கலந்து பேசிட்டு இருக்கீங்க. நம்ம இதோட நிறைய நிகழ்ச்சி முடிச்சலாம். நேயர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இந்த மாணவர்களோட போராட்டம் வெற்றி அடையணும் சொல்லி நம்ம எல்லாம் இறைவனோட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.